செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜூலி நாசரேத் பார்வையாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைப்புச் செய்திகள். 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடிய நாசரேத் கல்வி குழுமம். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் கல்வி குழுமம் நடத்திய தேங்க்ஸ்கிவிங் பிரேயர் மீட்டிங். தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய பொங்கல் தினவிழா கொண்டாட்டம். பசியில்லா உணவு திட்டத்தினை நிறைவேற்றி வருகின்ற நாசரேத் அகாடமி பள்ளி பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி வகையை சூடி வரும் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடிய நாசரேத் கல்வி குழுமம். கடந்த 10/1/2026 அன்று நாசரேத் குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மைதானத்தில் மாபெரும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வு நாசரேத் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் சந்திரா டேவிட் அவர்களின் தலைமையிலும் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் திருமதி சோஃபியா என்ரிமாரிஸ் மற்றும் செல்வி ஷெரின் என்றி அவர்களின் தலைமையிலும் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ் பேச்சாளர் டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்களும் சேது பாஸ்கரா பள்ளியின் நிறுவனர் திரு சேது குமணன் அவர்களும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் செல்வி கிருத்தன்யா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாசரேத் பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு சாமுவேல் மேத்யூ அவர்களும் வருகை புரிந்து இந்நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டினர். சிறப்பு விருந்தினர்களின் உரைகளும் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் செயலாளர் அவர்களின் உரையும் பார்வையாளர்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இந்நிகழ்விற்கு நாசரேத் குழுமத்தின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை விழாவாக மாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக நாசரேத் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 50 ப்ராஜெக்டினை STGயின் புத்தகமாக வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து நாசரேத் மேகசினும் வெளியிடப்பட்டது. நாசரேத் கல்வி குழுமத்தின் 50 ஆண்டு கால வரலாற்றினை ஒரு சிறந்த பாடலாக வெளியிட்டனர். பின்னர் நாசரேத் கல்வி குழுமத்தின் பள்ளி கல்லூரிகளின் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது. STGயின் இலக்கை குறித்தும் இயற்கை, சமுதாயம், பெண் விடுதலை, கலாச்சாரம் போன்ற நல்ல கருத்துக்களை மாணவர்கள் தங்களின் நடனத்தின் மூலமும் நாடகத்தின் மூலமும் பார்வையாளர்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்து நிகழ்ச்சியினை வான வேடிக்கையுடன் நிறைவு செய்தனர். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் கல்வி குழுமம் நடத்திய தேங்க்ஸ்கிவிங் பிரேயர் மீட்டிங். ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 9/1/2026 அன்று நாசரேத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்கள் தலைமையில் அனைத்து பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்ட தேங்க்ஸ்கிவிங் பிரேயர் மீட்டிங் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. நாசரேத் கல்வி குழுமத்தின் பொன்விழாவை முன்னிட்டு கொண்டாடப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் மற்றும் பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை போர்த்தி நாசரேத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மேனேஜிங் ட்ரஸ்டி திருமதி சோஃபியா என்ரிமாரிஸ் மற்றும் செல்வி ஷெரின் மாரிஸ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மனதை நிகழ்ச்சியூட்டும் துதிப்பாடல்கள், உற்சாகப்படுத்தும் இறை செய்திகள், தேவ வார்த்தைகள் அனைத்தும் அனைவரையும் கவர்ந்தன. தங்களுடைய பசுமையான நினைவுகள், பக்குவப்படுத்திய ஆசிரியர்கள், வாழ்க்கைக்கு வழிகாட்டிய இனிமையான பள்ளி நிறுவனரின் தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சுக்கள் ஆகியவை குறித்து பேசி நிகழ்ச்சிக்கு அழகூட்டினர். திறமைக்கு அதிபதிகள், விவேகம் நிறைந்தவர்கள், தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள், தளராத இறைபக்தியோடு தனித்துவமான கொள்கை உடையவர்கள் என்று பள்ளியின் தாளாளரை முன்னாள் மாணவர்கள் மனதார பாராட்டி மகிழ்ந்தனர். ஜெப விண்ணப்பத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய பொங்கல் தினவிழா கொண்டாட்டம். கடந்த 13/1/2026 அன்று KG மழலையர்கள் பிரிவில் பொங்கல் தினவிழா கொண்டாட்டம் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கொண்டாட்டம் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் KG மழலையர்கள் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது.
எம் பள்ளியின் வளாகம் முழுவதும் பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் சுவரொட்டிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மழலையர்கள் அனைவரும் நம் தமிழகத்தின் பாரம்பரிய உடையணிந்து பள்ளியின் வளாகத்தை அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கல், கரும்பு போன்றவற்றை ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினர். இறுதியாக பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் வெளிப்படும் மிக முக்கியமான திருவிழா என்பதையும், இத்திருவிழா விவசாயத்தின் மகத்துவத்தையும், இயற்கைக்கு நன்றி செலுத்துவதையும், விவசாயிகளின் நண்பனான மாடுகளை கௌரவப்படுத்துவதையும், குடும்ப உறவுகள் வலுப்படுத்துவதையும் வெளிப்படுத்தும் நாளாக கருதப்படுகிறது என்பதை மாணவர்களுக்கு தன் உரையின் மூலம் பள்ளியின் முதல்வர் கூறியவுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. பசியில்லா உணவு திட்டத்தினை நிறைவேற்றி வருகின்ற நாசரேத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு STG 2ஆம் திட்டத்தின் கீழ் பசியில்லா உணவு திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இச்சமூக பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 9/1/2026 அன்று குறிஞ்சி ஆர்ஃபனேஜில் இருந்து 5 பேர் கொண்ட குழு பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆடைகள், காலை உணவு, மதிய உணவு மாணவர்களை கொண்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் மூலம் சமூகத்தின் தேவை உள்ளோருக்கு உதவுவது மனிதநேயத்தின் முக்கிய பொறுப்பு என்பதை உணர்த்தியது. பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி வகையை சூடி வரும் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 10/1/2026 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 10 மாணவர்கள் அடங்கிய குழு ஸ்ரீநிகேதன் பள்ளியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டனர். 22 பள்ளிகள் கலந்து கொண்ட கால்பந்து போட்டியில் 4 சுற்றுகள் நடைபெற்றது. 4 சுற்றுகளிலும் தங்கள் அபார திறமையை வெளிப்படுத்தி தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் முதல் பரிசை தட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து 8 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் 2ஆம் வகுப்பைச் சேர்ந்த ரித்வின் சந்திரன் 2ஆம் பரிசையும், 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த பிரகதீஷ் முதல் பரிசையும், மெல்வின் ஜோயல் 2ஆம் பரிசையும், சூர்யா 3வது பரிசையும் வென்றனர். 14 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த ஜோவன் முதல் பரிசையும் வென்றனர். கடந்த 11/1/2026 அன்று ஆல் இந்தியா கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் 2026 என்ற போட்டி கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள கிருஷ்ண மகாலில் நடைபெற்றது. இப்போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அன்று நடைபெற்ற போட்டியில் 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த ரவீஷ் பாலா 12 வயதிற்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். கடந்த 11/1/2026 அன்று எம் பள்ளியில் 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற மாணவன் வில்லம்பு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டார். காரைக்காலில் நடைபெற்ற இப்போட்டியில் தலா 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தன்னுடைய தனித்திறமையால் 2வது பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமையை பெற்று தந்தார் எம் பள்ளி மாணவர் சந்தோஷ்குமார். அதனைத் தொடர்ந்து 2025-26ஆம் கல்வியாண்டு முழுவதும் நடைபெற்ற அனைத்து ஓவிய போட்டிகளிலும் தன்னுடைய அபார திறமையால் பள்ளிக்கு பல பரிசுகளை பெற்று தந்த 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த வைபவ் என்ற மாணவனுக்கு TNA ஆர்டிஸ்ட் என்ற விருதும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். எம் பள்ளி நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெருமையை தேடித்தந்த எம் மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி ஊக்குவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.